மகாராஷ்டிராவில் 2022இல் சிவசேனாவை கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே இரண்டாக உடைத்தார். தற்போது கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஏக்நாத் ஷிண்டே அணியிடம்தான் இருக்கிறது. இதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தோல்வியை சந்தித்தது. கடந்த 2 ஆண்டில் சிவசேனா மட்டுமல்ல, தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இரண்டாக உடைந்தது. டெல்லியில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியின் தலைவர் சரத்பவார் அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளனின் 98ஆம் ஆண்டு விழாவை நடத்தினார். இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி மோடிக்கு அழைப்பு விடுத்தார் சரத்பவார். ஆனால் மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருப்பதால் அவரால் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இவ்விழாவில் கலந்து கொண்ட மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு சரத்பவார் காந்திஜி ஷிண்டே ராஷ்டிரிய கௌரவ் புரஸ்கார் விருது கொடுத்து கௌரவித்தார். இதில் பேசிய ஏக்நாத் ஷிண்டே தான் சரத்பவாருடன் நல்ல உறவை பேணுவதாக குறிப்பிட்டார். பதிலுக்கு சரத்பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவை புகழ்ந்தார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் ஏக்நாத் ஷிண்டே முக்கிய பங்கு வகிப்பதாக சரத்பவார் குறிப்பிட்டார். இவ்விழாவில் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியாவும் கலந்து கொண்டார். இது உத்தவ் தாக்கரேவுக்கு கடும் எரிச்சலை உண்டு பண்ணியது. அதோடு மகாராஷ்டிரா எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவை உடைத்த ஏக்நாத் ஷிண்டே மகா விகாஸ் அகாடி கூட்டணி அரசு கவிழும் காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஏக்நாத் ஷிண்டேவை அழைத்து சரத்பவார் கௌரவித்தது குறித்து உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் கடுமையாக விமர்சித்தார். அது என்னவென்றால், சரத்பவார் விழாவில் கலந்து கொண்டு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு விருது கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சரத்பவார் போன்ற தலைவர் சிவசேனாவை உடைத்து முதுகில் குத்திய நபருக்கு எப்படி விருது கொடுக்கலாம்? இதனை மகாராஷ்டிரா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டெல்லியில் நடந்தது அரசியல் புரோக்கர்களின் சந்திப்பாகும். அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் இது போன்ற விருதுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் அல்லது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கும் என்று காட்டமாக தெரிவித்தார். சஞ்சய் ராவத்தின் கருத்துக்கு சரத்பவாரின் பேரன் ரோஹித் பவார் சஞ்சய் ராவத்தின் கருத்து ஆச்சரியம் அளிக்கிறது. சமூக கலாச்சார நிகழ்வுகளுக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடு மகாராஷ்டிராவில் எப்போதும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளில் பாஜக விளையாடிய மோசமான அரசியலை கருத்தில் கொண்டு சஞ்சய் ராவத் இவ்வளவு அவசரமாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்றார். ஏக்நாத் ஷிண்டே கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாஜக நிர்வாகி சாய்னா என்சி சஞ்சய் ராவத்திற்கு விருது கிடைக்கவில்லை என்பதால் இது போன்று பேசுகிறார். அவர் மனநிலையை இழந்துவிட்டார் என்றார். ஏற்கனவே உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் விரைவில் நடக்க இருக்கும் உள்கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருந்தார். இது போன்ற சூழ்நிலையில் ஏக்நாத் ஷிண்டேயை அழைத்து சரத்பவார் விருது கொடுத்திருப்பது மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக டில்லி போன்றே மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி உடைய தயாராகிறது. இதற்கு சரத்பவார் அடி போடுகிறார். இதன் மூலம் சோனியாவையும் ராகுலையும் பழி தீர்க்கிறார். மேலும் வயசானாலும் உன் சோனியா எதிர்ப்பை மறக்கலையே சரத்பவார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.